Hello everyone, this is your Ginger English. In today's video, we're going to see I'm doomed to learn it the hard way. அதாவது எல்லாம் பட்டு திருந்துவாங்கல்ல அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இட்ஸ் அ வெரி யூஸ்ஃபுல் conversation we are using and going through all day routine. Let's get into the conversation. Peter and Rob are going talking now in this conversation. Let's get in. Peter saying that once we cleared the air, we found that it had just been a simple misunderstanding. Stacy always makes a mountain out of a molehill. Once we cleared the air, we get rid of doubts. Doubts எல்லாம் போயிடுச்சு, நம்மளோட ஆட் ஃபீலிங்ஸ்லாம் போயிடுச்சு, நம்ம மனசுக்குள்ளே இருந்த சந்தேகம்லாம் போயிடுச்சுன்னா we found that அது நம்ம என்ன நினச்சிப்போம், ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் இங்கே பீட்டர் என்ன சொல்கிறாங்க, ஸ்டேசி இஸ் அ கேர்ள், ஷீ ஆல்வேஸ் மேக்கிங் அ மவுண்டைன் அவுட் ஆஃப் அ மோல் ஹில்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஊதி பெருசாக்குற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. மோல்னா ஒரு டைப் ஆஃப் ரேட்டு, அதாவது எலி வகை. அதோட மவுண்டெயின் அதோட ஹில்லு குட்டியாக இருக்கும், அது மவுண்டெயின் ரேஞ்சுக்கு இருக்காது, ஆனால் அந்த ரேஞ்சுக்கு ஆக்கிடுவாங்க, சில விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கிடுவாங்கன்னு சொல்கிறது தான் மேக்ஸ் அ மவுண்டெயின் அவுட் ஆஃப் அ மோல் ஹில் அப்படின்னு சொல்லலாம். Then Rob giving solution for that, see, பாருங்க, it does go a long way to open up and come clean. நீங்கள் இன்னும் இதை பற்றி நல்ல மனம் திறந்து பேசணும், அப்போ தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. It does go a long way to open up. It does go a long way to open upனா you should talk about it openly and candidly. Then Peter saying that, yeah right, நீ சொன்னது சரிதான், getting into disagreements has wiped me out. அதாவது சிலவங்க நம்ம என்ன தான் சொன்னாலும் ஒத்துக்கவே மாட்டாங்க, அதனால் நம்மளுக்கு ஃப்ரஸ்ட்ரேட்டாக ஆகிடும், அதுதான் வைப்ட் மீ அவுட் அப்படின்னு சொல்கிறது. டு எக்ஸாஸ்ட் ஆர் டயர் சம்மன், நம்ம சொல்லி சொல்லி எதுவும் நடக்க போகிறதில்ல, ஸோ வி ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட் இன் தட். திஸ் வி கேன் சே ஜஸ்ட் வைப் மீ அவுட். வைப் மீ அவுட்னா நான் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன் சொல்லி. இட்ஸ் நோ சிம்பிள் மேட்டர், அதாவது இட்ஸ்ன்றது கான்ட்ராக்ஷனு, இது இட் ஹேஸ் நோ சிம்பிள் மேட்டர்னால் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஐ ஃபீல் லைக் ஐ எம் ஆன் த எட்ஜ். ஐம் ஆன் த எட்ஜ்னால் நம்மளுக்கு யாருமே இல்லாத மாதிரி தோணும். சம்டைம்ஸில் நம்மளுக்கு சில விஷயம் நம்ம நினச்சது நடக்கலைன்னா அந்த டைமில் தோணும். ஸோ வி கேன் சே ஐ ஃபீல் லைக் ஐம் ஆன் த எட்ஜ். வெரி ஆன்ஷியஸாக இருக்கும், அபவுட் டு பிகம் டிஸ்ட்ராட், நம்மளுக்கு ஒன்றுமே இல்லாத வறண்டு போன மாதிரி இருக்கும் வாழ்க்கையே, அதுதான் ஐம் ஆன் த எட்ஜ் அப்படின்னு சொல்கிறது. Then Rob is consoling him, அவரை சமாதானப்படுத்துகிறாரு. யூ ஷுட் அவாய்ட் ட்ரபிள் அண்ட் மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். இதெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது, நீ உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாரு. Then Peter saying that, giving a reply to that, Rob is saying, man, fair enough. எல்லாம் நல்லதுக்கு தான், எனக்கு நடந்தது எல்லாம் நல்லதுக்கு தான். I'm doomed to learn it the hard way. அதாவது சில பேர் பட்டு தான் திருந்துவாங்க, அதான் I'm doomed to learn it the hard way. Likely to have an unfortunate or inescapable outcome. அதுலேருந்து நம்மளால் மீளவே முடியாது, அதை கற்றுட்டு தான் வெளியே வரணும்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்ல, அதுதான் I'm doomed to learn it the hard way. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி அதுலேருந்து அவங்க கரெக்டாக செய்ய ஆரம்பிப்பாங்க. This we can say I'm doomed to learn it the hard way. Let's see the vocabulary. Clear the air na, get rid of doubts. You can clear the air. Once we clear the air na, we can clear out the doubts அப்படின்னு சொல்லலாம். மேக் அ மவுண்டெயின் அவுட் ஆஃப் அ மோல் ஹில்னா ஒரு சின்ன எலி ஹில்லேருந்து அது பெரிய மவுண்டெயின் மாதிரி அதை ஊதி ஊதி பெரிய விஷயமாக ஆக்கிறது. டு ட்ரீட் அ மைனர் ப்ராப்ளம்ஸ் ஆஸ் இட் வெரி சீரியஸ் ப்ராப்ளம். டு ஓவர் ரியாக்ட் பண்ணுறது தான் இந்த மாதிரி சொல்கிறது. ஓப்பன் அப்னா டு ஸ்பீக் கேண்டிட்லி, மனசில் இருக்கிறதெல்லாம் பேசணும். வைப் சம்மோன் அவுட்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுது. திஸ் ஹஸ் வைப்ட் மீ அவுட்னா நான் வெறுத்துட்டேன் வாழ்க்கைன்ற மாதிரி. நோ சிம்பிள் மேட்டர்னா இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, something that is not easy to do. On the edge na, very anxious, அதை பற்றி நம்ம நினச்சி ரொம்ப வரி பண்ணுவோம், அதான் ஆன்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறது. அபவுட் டு பிகம் டிஸ்ட்ராட், ஒன்றுமே இல்லாத மாதிரி வாழ்க்கையில் ஆன் த ஏஜ், ஐம் ஆன் த ஏஜ் அப்படின்னு சொல்கிறது. பி டூம் டு ஹாவ் அ அன்ஃபார்ச்சுனேட் ஆர் இன்எஸ்கேப்பபிள் அவுட்கம். அதாவது சில விஷயத்தில் மாட்டிக்கிட்டு நம்ம ஏதாவது செஞ்சுட்டோன்னா அதுலேருந்து எஸ்கேப்பே ஆக முடியாது, அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஸோ இஸ் சேயிங் தட் ஐ எம் டூம் டு லேர்ன் இட் த ஹார்ட் வே. டு லேர்ன் பை மேக்கிங் மிஸ்டேக்ஸ் த்ரூ ட்ரையல் அண்ட் எரர்னால் நம்ம தப்பு செஞ்சு அதை நம்ம கரெக்ட் வேல கொண்டு போகிறது. ஐ ரியலி என்ஜாய் ரீடிங் திஸ் டயலாக். ஆக்சுவலாக நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அதோட ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இந்த டயலாக் எனக்கு தோணுது. லெட்ஸ் see you tomorrow.